பாலத்தோட பேருக்கும் ஜாதிக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது. அதுக்கு சடங்கு பண்ண போகிறானுங்க. எத்தனை கொலை செய்ய போகிறானுங்கன்னு தெரியல. மிக நீளமான உயர்மட்ட மேம்பாலத்துக்கு ஜிடி நாயுடுன்னு பெயர் சூட்டியிருக்காங்கன்னு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாரு சத்யராஜ். அதே சமயம் ஜாதிகள் இல்லைன்றாரு. என்ன கான்ட்ரவர்சி. அப்புறம் ராமசேதுன்ற இந்த பாலத்தை பாருங்கள். இது கனெக்ஷனும் ராமருக்கான வருஷம் இது 2025 9 கூட்டினா 9 வந்து ராமருக்கு. பவானிசாகர் அணையை ஒரு சிவன்மலை பெட்டகத்தில் கடல் நீர் தான் வச்சுருக்காங்க. அப்போ பவானிஸ்ன்னு ஒரு பொண்ணு தான் சொல்லியிருக்கா. அதுக்கும் இந்த தொண்டையில் அடிப்பட்ட ராமனுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது. அது தவிர 9/11 அன்னைக்கு உணவு திருவிழா நடக்க போகுது கோயம்புத்தூரில். இந்த ஃபெஸ்டிவலுக்கும் இட்லிக்கும் என்ன சம்மந்தம்னு தெரியல. ஏன்னா உணவு திருவிழான்னு சொல்லிட்டு கூகுள் லோகோவில் இட்லியும் சாம்பாரும் வச்சுருக்காங்க, சட்னி எல்லாம். என்ன காரணம்? இட்லி கடை வேறு படம் ரிலீஸ் ஆகுது. எதுக்காக இட்லியை சொல்கிறானுங்க? ஏதாவது அதில் எதுவும் விஷம் பாய்சன் ஏதாவது பண்ண போகிறானுங்களா? நம்ம காசாவை பண்ண மாதிரி. இவனுங்க தான் இலுமினாட்டி ஆச்சு. இலுமினாட்டி மேசன்சல்ஸ் சிம்பிள்ஸ் எல்லாம் காட்டுறானுங்கல்ல. இதோ சிம்பிள்ஸ் எல்லாம் கூகுளில் ஒன்று ஒன்றா காட்டிகிட்டே வர மாதிரி. ஒன்றும் என்ன காரணத்துக்காக இட்லியை பண்ண போகிறானுங்கன்னு தெரியல. இவனுங்க அணைய போகிற விளக்கு தானே, அப்படி தான் எரிஞ்சிட்டே